போங்க கூலி வேண்டாம். கடலா இருந்த கூட்டம் கடலாவே இருக்கீங்க. நான் கூட கம்மாவா சுருக்கிரும் நினைச்சேன். பொத்திக்கிட்டு வாக்காரு. கடலா இருந்த கூட்டம் சுருக்கிரும் நினைச்சேன். இருக்கட்டும். போற இடத்துல வர இடத்துல சோத்த கம்மியா சாப்பிடு. 2 நாள் ஆச்சு நான் சாப்பிட்டேன். பொத்திக்கிட்டு இருக்கேன். வெட்டிட்டெல்லாம் நொறுக்கி விட்டு போயிருவேன். இருக்கட்டும். இருந்தாலும் காவலுக்கு போனோம். கண்ணு கெடுத்துவா காட்டுக்கு போய் வரவையை பண்ணுங்கன்னு சொல்லி அப்பாவும் வீரத்தேவனும் வந்தார்களா வந்து விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. காவலுக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய மாமனை நான் காதலித்து விட்டு தோழியை கூப்பிடுவோம். புடிங்க மாமா சொல்லியா சரி வாசிடம் இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம். கொடி நீயே வளர்னான், கிளை நீயே கனினான், மனம் போல் வாழ்வோம் துணை நீ.
ஒத்தக்கடையைச் சேர்ந்த பெரிய கருப்பன் அவர்கள் ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் ராமதாஸ் அவர்களுக்கு இந்த 100 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். அன்பளித்து பெருமை சேர்த்த அன்பு சகோதரர் அவர்களுக்கு எங்களது கலைப்பு சார்பாக இசைக்கலைஞர் சார்பாக நன்றி நன்றி. வேற ஆளை படுத்துறாங்க. அடேங்கப்பா, நீங்களும் பேக்க தூக்கிட்டு முதல்ல கிளம்பிடுறீங்க. அப்ப ஏன் கிளம்புறீங்க? கிளம்பாம இருங்க, கிளம்புங்க. அப்புறம் மூத்திரம் முட்டிருச்சுன்னா யூரின் டேங்க் உடஞ்சுவாங்க. காவலுக்கு போகணும், கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும். வாடி வாடி நீ என்ன வர சொல்லிட்டு வந்த இடம் தான் போன சொல்லுடி. சொல்லுடி. பொண்ணு கண்ணுக்கு வந்தா இருந்து வாப்போ. எங்க வருது வரியா? சரி வா போவோம். வாய காட்டு. தொலிவா அடியே எப்படா சொல்ல முடியிருக்க? அப்படியே இருக்கேன். அப்படியே இருக்காது, அப்பப்ப மாத்திக்க. மாத்தலாம் முடியாது. ஏன் எங்கிட்ட மாத்துறது? ஒரே துண்டை வச்சுன்னா அரிக்காதா? பொண்ண மாதிரி அடி. நீ ஒரே ப்ராப்பர்ட்டியா வச்சிருக்க. கண்டிப்பா நம்ம அப்படி கிடையாது. ஆனா நம்மளால அப்படி கிடையாது. காலையில கொண்டு போய் துண்டை நல்லா வாஷ் பண்ணி டெட்டாயில் போட்டு வாஷ் பண்ணிடுவேன். நீ அப்படி கிடையாது. அதுக்கு என்னைய அவுத்து போட்டு வாஷ் பண்ண சொல்றியா? நீ எல்லாம் துவைக்க வேணாமாடி. அதை நீ எதை சொல்ற? நானும் அதைத்தான் சொன்னேன். லூசு. அம்மா நம்ம எல்லாம் எங்க போறோம்? நம்ம எல்லாரும் காட்டுக்கு போறோம், காவலுக்கு போறோம், பருவியை விரட்ட போறோம். ஏண்டி இதுதான் நம்ம வேலையா? நம்மளுக்கு இதாண்டி குழப்பா இருக்கு. 4 மாசமா சித்திரவதையா. நம்ம காட்டுக்கு பறவை விரட்ட போறோம்னா அப்புறம் உவாவுக்கு பிச்சைதான் எடுக்கணும். எனக்கு என்னடி குறை? நான் வச்சிருக்கேன்டி நிறையா. அப்படியே சொல்லாதடி. அடியே, காவலுக்கு போறதுக்கு முன்னால யார் யாருக்கு எப்படி இருக்கு? எனக்கு எப்படி இருக்கு? நல்லாத்தான் இருக்கு. மனசு எப்படி இருக்கு? மனசு ஏண்டி எரிச்ச மயிராவே பேசுற? இல்லடி, எனக்கு கசகசன்னு இருக்குடி. கசகசன்னு அவுத்து போட்டு வந்து நெல்லு மழை மயித்துல வையும். சொல்லுங்க. அப்புறம் என்ன? நானே எவ்வளவு வேதனையோடு வந்து நிக்க. உங்க சோகத்துக்கு காரணம் என்ன? என்ன வாழ்க்கை? ஏன்டா செல்லம் அப்படி சோகமா இருக்க? வர வர எனக்கு உலகம் எடுத்து போச்சு. உலகமே வெறுத்து போச்சு. பெண்மணி, நீ இந்த உலகத்தை வெறுத்ததற்கு காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? இப்படி பேசும்போதுதான் உலகத்தையே வெறுத்து வருது எனக்கு. சும்மா சாதாரணமா பேசுறேன். பழகல. எனக்கு வீட்லயே அப்படி தாண்டி பேசுறேன் நானு. நீ வீட்டுல எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியாதா? தெரியாத அடி, வாழ்க்கையில பெண்ணா பிறக்கப்படாது நீ ஏன் தெரியுமா சொல்றேன்? ஆமாடா. இந்த உலகத்திலேயே ரொம்ப சகிப்புத்தன்மையோட வாழ்றது யார்? பெண்களுக்கு. பொம்பளை பிள்ளைலாம் ரொம்ப பாவம். எப்படி சொல்றீங்க? தங்க கூண்டுக்குள்ள அடப்பட்ட கிளிகள் மாதிரி. எப்படி? பிறந்த உடனே அப்பா அம்மா பாதுகாப்பு. அதே பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அண்ணன் தம்பிய பாதுகாப்பு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கணவருடைய பாதுகாப்பு. கால போன கடைசியில புருஷர்கள் பாதுகாப்பு. அதுக்கப்புறம் பிள்ளைங்க பாதுகாப்பு. அதுக்கப்புறம் முதியோர் இல்லத்துல வாழுவோம். அதுதான். அதுக்கப்புறம் சுடுகாட்டுல போய் வாழுவோம். இது தாண்டி பொம்பளை பிள்ளை வாழ்க்கை. கடைசியில எங்க ஆரம்பிக்குதோ அங்கதான் முடியுது நம்ம வாழ்க்கை. அடியே, ஒவ்வொரு பொம்பளை பிள்ளை ஆசைப்படுறது என்ன? நல்லா படிக்கணும், நல்ல ஒரு வேலையில போய் உட்காரணும், கை நிறைய சம்பாதிக்கணும், எந்த கட்டப்பழக்கமும் இல்லாத ஒரு ஆண்மகனை பார்த்து திருமணம் பண்ணணும். எல்லா பொம்பளை பிள்ளையும் ஆசைப்படுறது அதுதான். நான்லாம் ஆசைப்படுறேன். எல்லாத்துக்கும் வாழ்க்கை அப்படி அமையுமா? அமைய மாட்டேங்குது. 100ல 1 தான் அமையும். ஏன் மீதம் பூரா டாஸ்மார்க்கா தான் அமையும். டாஸ்மார்க் என்ன? எல்லாம் குடிகார பிள்ளையாத்தே அமையுது. அப்படி சொல்லாதீங்க. ஏண்டி? அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அதை சொல்லி கூப்பிடு. மதுப்பிரியர்கள். எஸ்.
அடி குடிக்கிறாங்க, கொஞ்சம் நல்ல சரக்கு வாங்கி குடிக்க. நல்ல சரக்குன்னு நம்ம ஆளுகளுக்கு பேரை சொல்லு. ஒரு மார்பிஸ், பக்காடி லெமன், பாத்தியா, வோட்கா ஆரஞ்சு. நீ சாப்பிடுறதுன்னு சொல்லக்கூடாது. சங்கத்து பின்னாடி கிடக்குடி பாக்கலாம். அந்த மாதிரி சரக்க குடிச்சா வாயில இருந்து வாட வராது. மானகட்ட மானிட்டரு வீரன் ஒரு சரக்கு வந்து போட்டா வீரம் வருமா? மஜத்துல ஒரு வீரங்கிற சரக்க. அந்த சரக்க குடிச்சா வாயில இருந்து பீவடையாத்தா வரும். வீர கீழே கிடக்குற மாதிரி இந்த சரக்கெல்லாம் குடிச்சுட்டு வெளியில வராகல, வெளியில வரவங்க ஒரு வெத்தலை பாக்கு போடலாம், ஒரு பூமர், ஒரு ரோசா பாக்கு ஏதாவது போட்டா வாயில வந்து போட்டா சுத்தமா தெரியாது, வாட வராது. ஆனா அவங்க அதெல்லாம் போட மாட்டாங்க. வேற எதை போடுங்க? கணேஷ் போயின்னு ஒன்னு இருக்கு. மேடம், உங்கள் வார்த்தைக்கு பிழை உள்ளது. அது பேர் என்ன? கணேஷ் போயினோ, அது பேர் பூஸ்ட். பூஸ்ட் விளங்க. அத பாக்கெட்டை ஓபன் பண்ணும் பொழுது வாடை இங்க குப்பையும் நடிக்கும். அதை உள்ளங்கையில போட்டு கசக்கி உருட்டி திரட்டி ஆட்டுப்புழுக்க சைஸ்ல எடுத்துருவாங்க. ஆண்டவன் வாயை எதுக்கு படைச்சிருக்கேன்? நல்ல பாப்பு கண்டுறதுக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிடும். இதுக்குத்தான் ஆண்டவன் வாயை படைச்சிருக்கேன். அதுக்கான நம்ம ஆளுங்க வாயை யூஸ் பண்ணதுக்கு வேற எதுக்கு பண்றாங்க? உதட்ட நீக்கிட்டு அந்த கணேஷ் போயில உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது. அந்த நாத்த வாயோட வீட்டுல போய் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் கொடுப்பாம ஒரு நொச்சுன்னு பொண்டாட்டி வாங்கி சேர்ந்து உனக்கும். அதோட அந்த பொம்பளை குருணை மருந்தை குடிச்சிட்டு சாகணும். யார் யாரு என்னை விட்டுட்டு பாப்பு கண்டுன்றீங்களோ அப்ப விக்கிற ஆளுதான் நீ கேட்கணும். அந்த குரூப் இந்த குரூப் தான் சாப்பிட்டு போறாங்க வீட்டு பசிக்கும் போல இருக்கும். அப்ப எனக்கு வயிறு இல்லையா? எனக்கு பசிக்காதா? நீ தான் உள்ள உட்காந்து பிய தின மாதிரி தின்னியே. நல்லாவே இல்லையா? அதுக்கு நம்ம என்ன எதையுமே நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு சப்பாத்திக்கு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லணும். எனக்கு நல்லா இல்லாட்டி நான் ஓப்பன் டைப்பா சொல்லிருக்கேன். எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லவே கூடாதுடி. நான் சொல்லி வேண்டி சொல்லிட்டேன்னா அது எதுவுமே நல்லாவே இல்லாம போயிடும். எதுவுமே நல்லா இல்லவே நல்லா இருக்குன்னு சொல்லணும். சரி இருக்கட்டும். அம்மா பாத்தியா? பாக்கலையா? நல்ல வேலை நீ எனக்கு முன்னால பாத்துட்டியான்னு போய் பயந்துட்டேன். சரி, அதனால அம்மாவை பார்த்து காவலுக்கு போற விஷயத்த அம்மாட்ட பேசுவோம். ஆமா, யார் யார் மனசுல என்னென்ன இருக்கு, எப்படி காவலுக்கு போனா, அப்பா என்ன சொன்னாரு, ஏன்னு சொன்னாரு அப்படிங்கறத அம்மாவை கூப்பிட்டு கேட்கணுமா இல்லையா? சரி, அம்மா பாக்குறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளுங்க. நீ யாரையும் லவ் பண்றியா? ஒரு வயலும் கிடைக்கல. உனக்கு எப்படி கிடைப்பேன்? பொம்பளைக்கு கிடைக்கும், லம்பாடி முட்டைக்கு கிடைக்குமா? என்னது? ரசிகர் குரல் கொடுக்குற ரசிகர்ல உன்னை சட்டி அடிக்கிறாரு போல இருக்கு. தெரியாம அப்படி கேட்க. எனக்கு என்னடி பேரழகிக்கு ஒரு அழகு தேவதைய. காலையில பவுடர் அடிச்சதுக்கு அப்புறம் முகர தெரியும் பிள்ளை வத்த குரங்காட்ட மாதிரி. அப்பயும் அழகாத்தான் இருப்பேன். அப்பெல்லாம் பாப்கார்ன் தின்றவங்க அப்பதான் வாங்கி கோபம் எடுத்து வைப்பாங்க. ஒரு அழகு தேவதைய, ஒரு அழகு பதுமையோ, உத்தம பத்தினிய, ஒரு சொல்லு வாசகிய. இன்னைக்கு என்னமோ நல்ல நேரம் தாய்மார்கள் கூட்டம் அதிகமா போச்சு. தப்பிச்சுக்கிட்டேன். அம்மா கூப்பிடுவா. அம்மா வாங்கப்பா. அம்மா அம்மம்மா எட்டாம் தண்டி வவுரும் பாரு. இது ஊசிக்கு பிறந்த மாடப்படுத்த வா ஊசி ஓட்டுறேன். வாங்கப்பா. அம்மம்மா காவலுக்கு போனோம், கொஞ்சம் வேமா வாங்கம்மா. இப்படி கை தட்டி தான் என்னை எரிச்சல் ஆக்கிட்டு இருக்கிய. ஆடா செல்லம் கவிதா வேமா ஒடியாடா. யாரா வயிறு தேன் பாயும் சோலை மனமோட
இந்த பாட்டை பாடணும்னு 4 பேர் பாயை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. எதுக்கு பிடிக்கல போல இருக்கு அந்த பாட்டு. இதெல்லாம் எப்படி பாட்டு? இந்த பாட்டு வரும்பொழுது நம்மளாம் பிறந்திருக்கவே மாட்டோம். ஆனா இப்புள்ளவர்களுக்கு எப்படி பாட்டு பாடினா பிடிக்கும்? பணத்துக்காக என்ன விட்டு அவன் கூட போனியே, காசுக்காக போயிட்டு தானே போகாமையா இருக்க. உண்மையை சொல்றவன் நீ ஒருத்திதான். அதனாலதான் உனக்கு உத்தம பத்தினின்னு பேர் வச்சிருக்காங்க. அம்மா அம்மா நீ போனதை நினைச்சு வாந்தி எடுக்கிறாங்க. அறிவு இருக்கா உனக்கு? அவ என்ன சொல்லிட்டு எவ்வளவு அம்மா இப்படி பேசாதீங்க. உண்மையை சொல்றவங்க கடவுளுக்கு சன்மானம் கடவுளுக்கு யாரு குழந்தை உன்னை படுக்க போட்டு கழுத்துலயே மிதிக்க முடியும். எனக்கு அப்படி வருது. இவ என் உயிர் தோழி. மயிர் தோழி. நான் எதுக்கு சிரிச்சேன்னா எனக்கிட்ட சொல்லவே இல்லை. இவ இப்ப ஊருக்கெல்லாம் சொல்றாங்க. சொல்ல மாட்டா. அவ யார்கிட்ட சொல்வான்னு எனக்கு தான் தெரியும். பொம்பளைட்ட மட்டும் சொல்லவே மாட்டேன். சொல்லிடுவா. ஆமா உன் பேர் என்ன? இவனும் சண்டை போட மாட்டாங்க. உன் பேர் என்ன? என் பேர் அங்கவை. அப்ப காலைல எல்லாம் சேர்ந்து பொங்க வைப்போமா? வைக்கிறாங்க. நம்மளா காவலுக்கு வந்திருக்கிறோம். அதுல வேற அவளுக்கு வருத்தம். நல்ல கொள்ளு கட்டி எடுத்துட்டு வைக்கணுங்கிறேன். நம்மளாம் காவலுக்கு வந்திருக்கோம். காவல் எப்படி விளங்கும் பார்த்தீங்களா? வந்தவன காவல் பார்த்தா நல்லா இருக்காது. ஆடி பாடி சந்தோஷமா. கண்டிப்பா. ஆமா நல்ல பிள்ளை தங்கண்டி. ஆமா ஆமா எங்க அத்தை சிவகாமிக்கு பிறந்திருக்கு. குறிஞ்சியிலே பூம்பழது குழந்தைதடி தன்னாலே பறவைகளும் வந்து விட்டது. பறவைகள் பத்திரமாக இருக்குது. பறவை ஒரே விரட்டு போகணும் விரட்டிட்டு இல்லம்மா அந்த பறவை பாருங்க. செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்கு பாருங்க. ஒரு பறவை குட்டி பறவை. சரிம்மா பறவைகள் வரட்டும். வரட்டுமா? பிள்ளைகள் அப்படிதான் கெடுக்கிறது.
ஆமாமா. நீங்கள் இருவரும் கீழே இருந்து கவலை பாருங்க. ஆமா. ஆடணும். இந்த பறவைகளும் ஞான பறவைகள். ஞானப்பறவை. இந்த பறவைகளை எப்படி விரட்டணுமோ அப்படிதான் விரட்டணும். அதனால பறவை கவலை இல்லை. ஆமா. அதனால கிளவேண்டியில் ஆடிக்கலாம். பார்க்கலாம். சோ இந்த புவியானது அத்திப்பளவில் வடிவமைகிறது. அதோடைய வச்சுக்கள் அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் அகரத்தட்டக்கூடியது பிரபுகணம். இப்படி 2214 ரோமங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று வரும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1271 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கடகத்தின் புழுக்கம் ஆரம்பம் அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக அல்லுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று எளியோர்கள் எதிரும் சமயம் அதற்கு வழக்குரைத்து எளியோரின் நலன்காந்த கழகத்தின் விளைவாகும். இது அறிந்த பிறகாகிலும் தேவாதி தேவர் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மூவருமே என்னை கண்டால் அச்சடிக்குவர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்படி தினசரி ஒரு கழகமாவது செய்யாமல் என்னுடைய சிரசானது இது ஒரு சபையின் தக்க நட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றிக் கொண்டுள்ளால்தான் நான் இன்னும் ஓம் நமோ நாராயண நமோ, ஓம் நமோ நாராயண நமோ, ஓம் நமோ நாராயண நமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரவாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இந்த அதிகாலையில் எனது நித்திய கர்மாஷ்டங்கள் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கணங்களுடன் சித்திரமணி வீட்டிற்கக்கூடிய உமா மகேஸ்வரனை கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் 1100 காதரப்புள்ள திருப்பற்கடலில் 1000 பட மகிழமுடைய ஆதிசேஷமை சேனத்திற்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி சுமதரை கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் சத்தியலோகம் சென்று அங்கே 1000 முதல்கள் கொண்ட நீலத்தாமரை அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாகிய பிரம்மதேவனையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் இன்று எம்முடைய தொழிலின் காரணமாக புவியோடுகின் தென்திசையில் வேள்விமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, கதிரமுல தேவாகி கடந்து விட்டதன் அழகுவர
கழகம் நடத்துவதற்கொண்டும் அறிகுறி என்படவில்லையே. காரணமாக இருக்கும் விநாயகர் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகர் நினைக்க வேண்டும். அனைமுகத்தோன் ஐந்து கரத்தோன் அந்த வேலமுகத்து விநாயகர் நினைத்து விட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் அத்துணையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. அந்த கணபதியை தொழுதுவிட்டு பிறகு மற்றதை பற்றி சந்தனகுமார் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக இந்த பொன்னாடையை அணிவித்து கௌரவிக்கின்றனர். பொன்னாடை உயர்த்தி கோளாரம் சுட்டிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவர்களுக்கும் அன்பு தேன்மொழியாட்சி குடும்பத்தினருக்கும் அண்ணாமலை ஐயா அவர்களுக்கும் என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழு சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. அந்த கணபதியை மனதில் நினைத்துக் கொண்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். மிகவும் சிறப்புகரமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே புத்துக்குழுக்கு பூஞ்சோடைகளும் பொங்கி வழியும் ஈரோடைகளும் பாய்ந்தோடு ஆறுகளும் பாடிக்குழாவுள்ள பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? சிதறிவிழும் அருவி சில்லென்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. எப்படிப்பட்ட விதத்தை பொண்ணை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? வந்து பாருங்க. நாடன் கொண்டே நாடல் ஒன்று நாட்டியம் மெல்ல நடந்த நன்றி நன்றி நன்றி. கைதட்டி உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி 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 நன்றி.
இங்கு நாடகம் நடித்துக் கொண்டிருக்கும் சந்தனகுமார் அவர்களுக்கு முத்தூர் வாணியங்குடியைச் சேர்ந்த போ சவுந்தரம், நாட்டரசங்குடியைச் சேர்ந்த அழகுவள்ளி, பெங்களூரைச் சேர்ந்த சுரேஷ் கவிதா ககன் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து ரூபாய் 300 அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். போ சவுந்தரம், முத்தூர் வாணியங்குடி, அழகுவள்ளி, நாட்டரசங்கோட்டை, சுரேஷ் கவிதா ககன் பெங்களூர் ஆகியோர்கள் பொன்னாடை ஓர்த்தி பூமாலை சுட்டி அன்பளிப்படுத்த கௌரவப்படுத்தினார்கள். அந்த குடும்பத்திற்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. பெருங்குடி சிங்கிரிப்பட்டி கண்ணன் அவர்கள் அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்தினார்கள். அன்பு நெஞ்சத்திற்கு நன்றி 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 நன்றி. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். காலதாமதம் காரியத்திற்கு கேடு சொல்வார்கள். ஆகையால் கொட்டை பார்க்கும் கொடி பார்க்க வரையில் பெட்டை பார்க்கும் தென்பாகும் பாகுமுற்ற நெஞ்சே நாரணனை கண்டுகளை பார்க்கு. நாரம் என்றால் நீர், அயனம் என்றால் உறைவிடும். அன்பிற்கு உருவமான எம்பெருமா சிவன் ஆராகிற மூர்த்தியின் அவதாரத்திலே அவரது ஆனந்த கண்ணீர் உதவான அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்னும் மத்தியர்கள் சூரசம்ஹாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவல்லியை தென்பரப்படுத்த வந்து திருமணம் செய்து கொண்டான். சுந்தரவல்லியோ அரூபமாக காட்டில் அணிதிருந்து மாண்பெற்றில் கருவாகி மானிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திரத்தினை காத்து எல்லாம் உள்ள முருகனுக்காக 6 தவங்கள் வாழ்க, 6 பூமி வாழ்க, வெப்படி செல்வல் வாழ்க, குப்பட வாழ்க, சிவனை மைய வாழ்க, மாச்சலாம் அணிய வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவனோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெருமைப்படுத்தும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்தரு, தனித்தரு, விழித்தரு என்று விரதம் எடுத்து கொண்டு தருகிறது. அவர் எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாம். Thank you.
இப்படி காத்துக் கொண்டிருக்கின்றாய். கைதட்டி உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி 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 நன்றி. கை தட்டியவர்களுக்கும் நன்றி, தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி. தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றி 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 நன்றி. இப்படி பழமையாக காத்திருந்தாலும் நடுத்தரமாக இந்த கூட்டத்திலே அந்த வழியாகப்பட்டவள் யாரை தேடுகிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாம். கூட்டத்திலே கோயில் போற யாரை தேடுதம்மா குருசு தண்ணி அடிக்குது தட்டி அடிக்குது ஓடி மின்னல் அடிக்குது மின்னல் அடிக்குது. கூட்டத்திலே கோயில் போறான் யாரை எங்கு தேடலாமா பொழுது குமரி பெண்ண பக்கையில் ஓடி மின்னல் அடிக்குது மின்னல் அடிக்குது. கூட்டத்திலே கோயில் போறா அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. எடுப்படி சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவள் அதற்கேற்ற பாவை. இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்று எதிர்பார்த்து அதற்கு கழகத்தை துவங்கலாம். நன்றி நன்றி நன்றி. பெரிய கொள்ள கூட்டம் உள்ள நடக்க மனதை கொள்ளுகிற கூட்டம். ஆஹா, ஏகப்பட்ட கூட்டம், எப்பேற்பட்ட கூட்டம், அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம்.
அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த இன்னிசையை கேட்கும் பொழுது துள்ளாதவனும் துள்ளும் என்பதற்கு எல்லவும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இந்த ராகம் எப்படி இருக்கிறது என்று சற்று எண்ணி பார்க்கலாம். நன்றி நன்றி கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி நன்றி. இப்படி ராகம் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வள்ளியாகப்பட்டவள் என்ன அழகாக இருக்கின்றாள், எப்பேற்பட்ட அழகாக இருக்கின்றாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட அழகு என்று சற்று எண்ணி பார்க்கலாம். அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தனை ஒரு வெள்ளைக்கார பொண்ணு இங்கே வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. அத்திப்பழம் சிவப்பா அத்தமக சிவப்பா இந்த வெள்ளக்கார பொண்ணு இங்கே வந்தாலும் என்ன கண்டு சிரிப்பா. உன்னை தவிர அழகா இந்த வள்ளி பொண்ணு அழகா அந்த வீடுகளுக்கு ஒழுக வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தமக சிவப்பா ஒரு வெள்ளைக்கார பொண்ணு இங்கே வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா.
எனக்கு சங்கரி ஒரு வெள்ளக்கார பூமி இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு செய்யப்பா நன்றி 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 நன்றி. இப்படி அத்திப்படத்திற்கு இணையாக இருந்தாலும் இந்த வள்ளியாகப்பட்டவள் பழமையாக எப்படி என்ன அழகாக இருக்கின்றாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது சரிகை கிரிகை ஞான யோகம் முடிச்சக்கூடிய சத வேதத்தை கொட்டி இந்த கானகத்திற்கு உரியவள் தாண்டான பதினை காட்டி அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்றாள் ஒரு சீமாட்டி அண்டவளை காண வேண்டும் பேட்டி அதன் பிறகு செவிலி அவளை கந்தவனம் கொட்டி அதற்கு முன் என்ன அழகாக இருக்கின்றாள் எப்படிப்பட்ட அழகாக இருக்கின்றாள் சற்று இரவு ஒரு பெண்ணாகி உறவுகின்றாளோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற போது Yeah.
அவர்களுக்கும் நன்றி, அருமையாக ஆடிக்கொண்டிருக்கூடிய அன்பு அண்ணார் அவர்களுக்கும் நன்றி. எப்படி ஒரு ஆட்டம் ஆடா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. இப்ப அழுகுடைய வெள்ளியை பற்றி அந்த கந்தன் சொன்னால் அந்த கந்தனாகப்பட்டவன் இவளை பற்றி என்ன நினைப்பான் என்று சற்று எண்ணி பார்க்கலாம். படையில்லாத படையில்லாத நன்றி நன்றி. இது பழைய பாட்டு தானேயா? இப்ப படிச்சது பழைய பாட்டு தானே, புது பாட்டா? இந்நாடராக நடித்துக் கொண்டிருக்கும் சந்திரகுமார் அவர்களுக்கு ராணிப்பேட்டையைச் சேர்ந்த கனிமொழி கார்த்திக் அவர்கள் இந்த 500 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். அன்பளித்து கௌரவப்படுத்திய ராணிப்பேட்டையைச் சேர்ந்த கனிமொழி கார்த்திக் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. எப்பொழுதும் அவர்களை மறக்க முடியாது. நாங்கள் வள்ளிமலைக்கு செல்லும் பொழுது எங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து எங்களை சிறப்புற அனுப்பி வைத்த அன்பு உள்ளம் கனிமொழி கார்த்திக் அவர்கள். ஏன்னா எங்களுக்கு சாப்பாடுல இருந்து போக்குவரத்து எல்லாமே அந்த குடும்பம். அன்பு ஆட்சி தேன்மொழி ஆட்சி அவர்கள், அப்புறம் அன்புமொழி ஆட்சி அவர்கள், அறிவுமொழி ஆட்சி அவர்கள், அந்த குடும்பத்தினர் என்றென்றும் மறக்க முடியாது. ஏன்னா நாங்களும் அந்த குடும்பத்தில் ஒருத்தரா நினைச்சு எங்களுக்கு எல்லா வகையிலும் பல வகையில உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அது தேன்மொழி ஆட்சி அன்பு குடும்பத்திற்கும் அண்ணாமலை ஐயா குடும்பத்தினருக்கும் என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழு சார்பாகவும் இந்த நாடக நடிகர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. ஏன்னா நான் வரும்போது எங்க அம்மா இல்லை, எங்கேயோ போயிட்டாங்க தெரியல. நான் அவங்கெல்லாம் வாழ்த்துனாங்க. எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. எப்போ வருது? அவங்க சொன்ன பாட்டை பூரா பாடிருக்கேன்ல. என்ன அவங்கெல்லாம் எல்லாம் வாழ்த்துனாங்கல்ல, என்னை சொல்லி வாழ்த்துருக்கணும்ல. அது என்னைய ஏன் விட்டுட்டு போன? பிள்ளைய விட்டு தாய் அங்கே போகலாமா? அப்போ வருத்தம் இருக்குமா இருக்காது? ஆமா, அந்த அன்பு அம்மா அவர்கள் எழுதி
நான் பாடிய பாடலை அப்புறம் ஏன் அந்த பாட்டை பாடலில் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால அந்த ஒரு பாடலை மட்டும் பாடிவிட்டு அந்த ஆடவனை சந்திக்கலாம் அப்படிங்கிற காரணத்திற்காக. அண்ணமர தம்பி மாறே அருமையுள்ள அக்கா மாறே, அண்ணமர தம்பி மாறே அருமையுள்ள அக்கா மாறே, நம்ம ஐயா கண்ணதாச வாழ்ந்த கதையை சொல்லிவாரே. ஐயா கதையை நினைச்சு மக்கள் கேட்க வேணும் ரசித்து அவர் தமிழுக்கு கிடைத்த தத்துவம் ஐயா கலைத்துறையில் சித்தோம். அண்ணமர தம்பி மாறே அருமையுள்ள அக்கா மாறே, நம்ம ஐயா கண்ணதாச வாழ்ந்த கதையை சொல்லிவாரே. ராஜாவுக்கு காடு சொல்லி மண்டலி அத்தனை தலைமுறைக்கும் அத்தமுள்ள வரும் அரசவை கவிஞர் வந்து அத்தனையும் நல்ல வரும். பாட்டிலெல்லாம் ஏகப்பட்ட கருத்துக்களே இதை சொல்லி நான் பாரு ஆயிரத்தில் ஒன்றிருக்கா சிறுவர் பட்டி ஊரிலே பிறந்தவர் யாருக்கு நம்ம ஐயா கண்ணதாச கதைதான் கேளுங்க. பட்டி ஊரிலே பிறந்தவர் யாருக்கு நம்ம ஐயா கண்ணதாச குவலையே கேளுங்க. அண்ணமர தம்பி மாறே அருமையுள்ள அக்கா மாறே, நம்ம ஐயா கண்ணதாசன் வாழ்ந்த கதையை சொல்லிவாரே. செட்டியாருக்கோ விசாலாட்சி அம்மையாருக்கோ எட்டாவது மகனாக நம்ம ஐயா பிறந்தாரையா. திருமண வாழ்க்கை தட்டி கிட்டிப்பாய் வாழ்ந்தாரே குழந்தை செல்வம் பெற்றவர் நம்ம ஐயா. எங்கேறி உலகமென்று எங்க சொன்ன கவிக்கிறவர் ஓடா போவதென்று அருள் சொன்ன அறிகிறவர். அத்தனை தலைமுறைக்கும் அறிவுரை அவர் சொன்னார். என்னாரி உலகமென்று எங்க சொன்ன கவிக்கிறவர் ஓடா போவதென்று அருள் சொன்ன அறிகிறவர். எழுதிய பாட்டுக்கெல்லாம் ஏகப்பட்ட கருத்துக்களே என சொல்லி நான் பாடு ஆயிரத்தில் ஒன்றிருந்தார். தமிழ் கடலில் மூழ்கி நம்மால் கொடுக்க முடியாதையா, கைகளவு நான் சொன்னேன் கடலளவு உள்ளதையா. செயலட்சுமி கண்ணங்கிட்ட பாட்டெழுதி தந்தாரையா, சந்தன குமாரி பாடியே வந்தேனையா. அண்ணமர தம்பி மாறே அருமையுள்ள அக்கா மாறே, நம்ம ஐயா கண்ணதாசன் வாழ்ந்த கதையை சொல்லிவாரே. ஐயா கதையை நினைச்சு கேட்க வேண்டும் ரசித்து அவர் தமிழுக்கு கிடைத்த தத்துவம் ஐயா கலைத்துறையில் சித்தோம். அண்ணமர தம்பி மாறே அருமையுள்ள அக்கா மாறே, நம்ம ஐயா கண்ணதாசன் வாழ்ந்த கதையை சொல்லிவாரே. நன்றி 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 நன்றி. கைதட்டி அனைத்து உலகளுக்கும் நன்றி நன்றி நன்றி. கந்தனுக்காக பிறந்தவள் இந்த மண்ணில் இருப்பது மகத்துவம் அல்ல. கந்தேஸ்வரம் மகேஸ்வரம் கையேஸ்வரம் அதற்கு அருகாமல் உள்ள கந்தபுரம் அமைந்து படை குடி கோள் அமைச்சு அரண் நட்பு ஆகிய ஆரையும் பெற்று எல்லாம் வல்ல முருகன் வருவதை பார்த்தால் அது வல்லவா பெருமை. அந்த பெருமை கொடுத்து இந்த பெண்மை தெளிவுகள் இருப்பது எவ்வளவோ தீமையாக இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக பொன்சிறந்த இவள் உலகிலே
விழாவும் வானொரு மண்டலகமற்ற மாபெரும் வெள்ளை கொடுவாவுடன் மங்கையின பொங்கால் வைத்த மேளா மாதவத்தல வந்த கணியத்தேனை மணந்த தெய்வானை வாழ்த்துச் செய்வான் என்ற தெய்வந்தரை மனமுடித்த எம்பெருமான் முருகவேலன் இந்த வள்ளியை கனிமணம் புரியும் கால நேரம் வந்துவிட்டது. ஆகையால் இந்த பெண்ணுக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்குமாக உலாவித் தருகின்றான். அவனை முதலில் சந்திப்போம். அதன் பிறகு நம்முடைய கழகம் பற்றி சிந்திப்போம்.